வந்து இந்த டிசம்பர் போஸ்ட் நம்மளாம் வரண்டாங்களே ஆக்சுவலி ஜனவரி மாற்றியாச்சு. தவிர்க்க முடியாத காரணத்தால் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நம்மளாவும் தான் இந்தமாரி 2 பேரும் போஸ்ட் கொடுக்கலாம் வச்சேன். கண்டிப்பாக ஜனவரியில் கண்டிப்பாக வரும் போஸ்ட் கொடுக்க. ஓகே தானே நம்மளா? ஓகே கண்டிப்பாக வரும் நினைக்கிறேன். ஜனவரி அந்த அந்த டிசம்பர் இல்லைன்னா ஜனவரிக்குள்ளே வந்து கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் நாங்கள் நினச்சோம் 2 பேரும் ஒரே மாரி லுக்கில் வந்து இன்டர்வியூ பண்ணலான்னு. ஆனால் நடக்காதுன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் மக்களே. பியஸாலாம் நம்ம என்னாச்சும் பிளான் பண்ணால் நடக்காமல் போயிடும்ல. மெயினாக வந்து நம்ம பொம்பளாளுங்க ஃபேஸ் பண்ணுறது ஒன்றே நம்மளோட சைஸ் தான். இழைக்கலாம், அப்படி போகலாம் இப்படி போகலாம் அப்படின்னா எதுவுமே நடக்க மாட்டேது. இதுக்கு மேலே ஃபுல் ஆக்ஷன் எடுக்கணும். இன்றைக்கி என்னோடய காஸ்டியூம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஏன்னா நார்மலி தான் தெரியுமே நான் இப்போ ஊருக்குலாம் சேர மாட்டேது. ஸோ அதனால் வந்து பிளாக் அண்ட் பிளாக்காக இருக்கேன். கண்டிப்பாக இழைக்க ஆரம்பிக்கணும். தோல்விகள் வரலாம், ஒரு டிப்பு 2 டிப்பு 3 டிப்பு கூட வரலாம். நல்ல தெரியுதா? ஓகே வரலாம், ஆனால் முயற்சி விடக்கூடாது. ஓகே இன்னொரு நல்ல டிப்ஸ் இருக்குது தெரியுமா? நம்ம வந்து உடம்பு சைஸ் போடாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அந்த உடுப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குமோ போட்டால், ஆனால் அதையே எடுத்து வச்சுக்கணும். அதுக்குன்னு பெருசாக வாங்க நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகாமல் வாங்கணும்னு வைங்களேன், அப்புறம் அந்த பழைய சைஸ் போக மாட்டோம். ஸோ அது கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருந்தாலும் அது போட்டு நம்ம அந்த இதுக்கு கொண்டு வரணும். அதை நானும் செய்யணும். ஏன்னா நானும் இப்போ தூக்கி போட்டு வேறு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது சரியாக வராது. நான் பேசுறது சில பேர்த்துக்கு வந்து நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கெல்லாம் வெட்டி கதை மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைஸ் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து இதுதான் லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம வந்து நம்மளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோமா, அப்புறம் உலகத்தையே நம்ம வென்றலாம். புது வருஷம் பிறக்க இன்னும் ஒரு 20-25 நாள் இருக்கும். ஆனால் நம்ம இப்பயே கொஞ்சமாக எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே வருவோம். எப்படியாவது புது வருஷம் வந்து நம்மளுக்கு புதுசாகவே இருக்கணும். ஏன்னா வருஷ கணக்காக நம்ம இழைக்கணும்னு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. கண்டிப்பாக எஃபர்ட்டை போடும். முக்கியமாக வந்து எக்ஸசைஸ் வந்து 30% தான். 70% வந்து நம்ம வாயை கட்டினாலே வந்து எவ்வளோ குறைச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம முயற்சியே பண்ணணும். ஆனால் ஆசையை அடக்க முடியல, என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பாருங்க இவ்வளோ பேசிட்டு கடைசியாக இதில் கையை வைக்கிறேன்னு. இதுதான் லைஃப். ஆனால் வந்து முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னுவாங்க. முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஜெயிக்கிற வரைக்கும். வாங்க மக்களே. இது வந்து ஒரு வெட்டி கதை மாரி தோணும். ஆனால் ஆக்சுவலி வந்து இது வந்து எல்லா கேர்ள்ஸுங்க எல்லாமே ஆம்பளையும் சரி ரொம்ப பேர் ஃபேஸ் பண்ணுறது இந்த பிரச்சனை தான். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கொஞ்சம் இழைச்சிட்டு பையனுங்க நம்மளே நம்ம கையில் பிடிக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அப்போ நம்மளோட சந்தோஷம் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிப்போமே. நம்ம இதாக இருந்தோமா, கான்ஃபிடென்ட்டாக இருந்தோமா, எது வேணுமாலும் செய்யலாம். அதுக்குன்னு எல்லாமே எழுச்சியே ஆகணும், இது சட்டம் அப்படிலாம் நான் சொல்லலை. சில எவ்வளோ ரீசனுங்க இருக்கும். எனக்கு வந்து இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இல்லைன்னா நான் வாழ்க்கையை வெறுத்த மாரி ஆயிடுவேன். ஸோ அந்தமாரி ரொம்ப கான்ஃபிடென்ட் உள்ளீங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ஸோ அதில் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். தோல்வி வந்து 10 டிப்பு 100 டிப்பு கூட வரலாம். ஆனால் வெற்றியை மட்டும் எதிர்நோக்கி போங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் எஃபர்ட்டை போடுங்க. நியூ வருது, நியூ லுக்குக்கு எல்லாம் போவோம். ஸோ எல்லாம் எஃபர்ட்டை போடுங்க மக்களே. வணக்கம். நம்ம வந்து சைஸ் போகிறதுக்கு மெயின் காஸ் கண்டுபிடிப்போமே. அந்த இருக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம அதை இது பண்ணிடுவோம். அதுக்கும் வந்து நம்ம எக்ஸசைஸ் தான் பண்ண சொல்கிறாங்க. எங்கே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணாலும் அதுதான் செய்ய சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம எந்த டைமுக்கு சாப்பிட்றோம், என்ன மாரி சாப்பாடு சாப்பிட்றோம், இல்லை சாப்பிட்டுட்டு அது ஜீரணம் ஆகாமல் உட்காந்தே இருக்கமா, அதுக்கான ப்ராப்பரான எக்ஸசைஸ் இருக்கா, சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கேற்ற ஆக்டிவிட்டி நம்ம செய்யணும். செஞ்சோமா அது கரெக்டாக ஆயிரும். ஸோ இதெல்லாம் நான் பண்ணாமல் இருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து உடம்பு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அது மெயின் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம திருத்திக்க பார்த்தோமா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எஃபர்ட்டை போடுங்க மக்களே, சேர்ந்தாப்புல உழைப்போம். நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து வாக்கிங் போவேன், எக்ஸசைஸ் நடக்க போவேன். ஏன்னா நம்ம பிக்
பாஸ் போய்கிட்டு இருக்காரு கொஞ்சம் காலமாக. ஸோ நான் அதில் ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக நடையிலேருந்து ஆரம்பிப்போம், அடுத்தது வாயை கட்டுப்படுத்துவோம். ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் மக்களே, யாராவது லைஃப்பில் இப்போ வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு மோமெண்ட் வருமே. இப்போ எனக்கு இப்போ சக்தி பிறந்து எங்கள் வாழ்க்கையே தலைக்கீழால மாறிச்சுன்னு சொன்னோமே. உங்கள் லைஃப்பில் யாருக்காவது அந்த மாரி வாழ்க்கையை திருப்பி போட்ட நல்ல தருணமோ சரி கெட்ட தருணமோ இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக வாங்க. சம்டைம் நம்ம பாரத்தை சொன்னோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் செய்கிற வீடியோலாம் ஒவ்வொரு வீடியோ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சில வீடியோலாம் நான் டைம் ட்ராவல் பண்ணி அந்த வாழ்க்கைக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பொக்கிஷமாக தான் இருக்குது. ஸோ அதை நீங்களும் அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க. கர்ணனை போல் வாழ்ந்திருந்தா வீரன், கும்பகர்ணனை போல் படித்திருந்தா மூட. கர்ணனை போல் வாழ்ந்திருந்தா வீரன், கும்பகர்ணனை போல் படித்திருந்தா மூட. நீ வீரனை போல் வாழணுண்டா தம்பி, நீ வீரனை போல் வாழணுண்டா தம்பி. இந்த ஊரு உலகம் இருக்குது ஒன்ன நம்பி. தூங்காதே தம்பி தூங்காதே, இப்ப தூங்கி புட்டு பின்னாடி ஏங்காதே.